வணக்கம். நெவர் சேஞ்ச். அன்றும் இன்றும் என்றும் மாறாது. என்ன உலகில் மாறாத ஒன்று உள்ளதா என நினைக்கிறீர்கள்? அதை பார்ப்போம். இந்த உலகில் எல்லாமே மாறுகிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பார்கள். மாறாதது எது என்பதை அறிவதற்கு முன் நாம் எவையெல்லாம் மாறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. அனைத்து மாற்றத்திற்கும் முக்கிய பங்கு கால மாற்றமாகும். காலம் செல்ல செல்ல மாற்றம் அனைத்து வகையிலும் ஏற்படுகிறது. நாம் அனைவரும் எப்பொழுதும் மாற்றத்தையே விரும்புகிறோம். எண்ணற்ற மாற்றங்களின் அடிப்படை என்பது அறிவியல் மாற்றம், தொழில்நுட்ப மாற்றம், கலாச்சார மாற்றம். அதை பற்றி விரிவாக பார்ப்போம். எண்ணற்ற அறிவியல் மாற்றம் தினமும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக ஒரு காலத்தில் நாம் நிலவை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் நிலவிலேயே காலடி பதித்து நடை போடுகிறோம் மற்றும் நிலவில் வாழ வழிவகைகளை முயற்சிக்கின்றோம். இது ஒரு சிறந்த அறிவியல் மாற்றமாகும். அதுபோல் தொலை தொடர்பிலும் பல மாற்றங்களை கண்டுள்ளோம். குறிப்பாக பல வருடங்களுக்கு முன் தொலைபேசி அருகே நாம் சென்று நம்பரை சுழற்றி பேச வேண்டும். இன்று நம் கையில் செல்போன் வந்து டச் செய்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு சிறந்த தொழில்நுட்பத்திற்கான மாற்றமாகும். பல வருடங்களுக்கு முன் ஆண்கள் வேட்டி அணிந்திருந்தார்கள், பெண்கள் புடவை அணிந்திருந்தார்கள். இன்று ஆண்கள் பேண்ட்டும் பெண்கள் சுடிதார் அணிகிறார்கள். இது ஒரு கலாச்சார மாற்றமாகும். நாம் முன்பு இட்லி, பூரி, வடை, உப்புமா, சாம்பார், சட்னி என்று இருந்த உணவு முறையை இப்பொழுது பர்கர், பிஸா, பிரெஞ்சு ஃப்ரை, பேல்பூரி, சாஸ் என மாற்றம் செய்துள்ளோம். இது உணவின் கலாச்சார மாற்றமாகும். இந்த மாதம் லவ்வர்ஸ் டே வருகிறது. இது காதலர்களின் அன்பை பரிமாறும் நாள் என நினைக்கிறோம். ஆனால் இந்த நாளின் சிறப்பே வேறு. அது அன்பை மதிக்கும் நாளாகும். லவ் என்றால் ஆங்கிலத்தில் காதல் என்று மட்டுமே புரிதல் உள்ளது. ஆனால் லவ் என்றால் தமிழில் காதல் மற்றும் அன்பு என தெளிவாக உள்ளது. இந்த அன்பின் சிறப்பைத்தான் நாம் இப்பொழுது அறிய வேண்டி உள்ளது. அன்பை கொடுப்பவருக்கும் சந்தோஷம் உண்டு, அந்த அன்பை பெறுபவருக்கும் அதே சந்தோஷம் உண்டு. இப்படி மிக சிறந்த அன்பில் ஏதேனும் மாற்றம் உள்ளதா என்பதையும் பார்ப்போம். அன்பு பல உறவுகள் மூலம் பரிமாறப்படுகிறது. இந்த அன்பின் அமைப்பை பார்ப்போம். காதலரிடம் அன்பு, உடன் பிறப்புகளுடன் அன்பு, நண்பர்களுடன் அன்பு, கணவன் மற்றும் மனைவியுடன் அன்பு. உண்மை காதல், தெய்வீக காதல், மாறாத காதல் என காவியங்களை காட்டி பலர் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட காதல் மாறாது உள்ளதா என்பது பெரிய கேள்வியாக உள்ளது. ஆம், காதல் பல காரணங்களால் பிரிந்து விடுகிறது. காதலர்கள் தங்கள் அன்பை முறித்துக் கொள்கிறார்கள். ஆகவே காதல் மாறாது என்பதை ஏற்க இயலாது. பாசமலர் திரைப்படம் போன்று உடன்பிறப்புகள் அன்பு மாறாது உள்ளனர்களா என்றால் இக்காலத்தில் இல்லை. பல உடன்பிறப்புகள் குடும்ப சூழ்நிலை, நிலை மாற்றம் மற்றும் சொத்து பிரித்ததனால் அன்பில் விரிசல் அடைந்து பகையாக பிரிந்து விடுகிறார்கள். ஆகவே உடன்பிறப்புகளின் அன்பு மாறாது என்பதை ஏற்க இயலாது. நண்பண்டா என்று மார்த்தட்டும் நண்பர்களிடம் அன்பு மாறாமல் உள்ளதா என்றால் இல்லை. பல தொழில், பணி மற்றும் குடும்ப அமைப்புகள் மூலம் நட்பு பிரிகிறது. ஆகவே நண்பர்களிடம் அன்பில் மாற்றம் ஏற்படுகிறது. புனிதமான கணவன் மனைவி உறவில் எப்பொழுதும் மாற்றம் உள்ளதா என்றால் இக்காலத்தில் பல கணவன் மனைவிகள் தங்கள் பிரிவினையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அல்லது அன்பை குறைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே கணவன் மனைவி அன்பிலும் மாற்றம் ஏற்படுகிறது. இதுவரை
பல உறவுகளில் அன்பு எப்படி மாறுகிறது என்பதை பார்த்தோம். இனி தாயின் அன்பையும் அதன் சிறப்பையும் தாயின் அன்பு மாறிய உள்ளதா என்பதையும் விரிவாக காண்போம். தாயின் அன்பு பல பரிமாணங்களை தனித்தன்மையுடன் பார்க்க வேண்டியுள்ளது. அவை கர்ப்பிணி காலம், குழந்தை வளர்ப்பு காலம், குழந்தை படிப்பு காலம், பிள்ளைகளின் திருமணம், தாயின் முதுமை, தாயின் இறப்பு காலம். இந்த ஒவ்வொரு பருவத்திலும் தாயின் அன்பு மாறாமல் உள்ளதா என்று விரிவாக விளக்க வேண்டி உள்ளது. கர்ப்பிணி காலத்தில் தாய் நமது முகம், நமது குரல், நமது குணம் தெரியாத பொழுதே கருவிலேயே குழந்தையை நேசிக்க ஆரம்பிக்கிறாள். கரு வளரும் 10 மாதமும் கருவை சுமையாக கருதாமல் சுகமாக கருதி அன்பை பொழிகிறாள். தாய் நமது குழந்தை பருவமான 5 வயது வரை தாய் நமக்கு அரவணைப்பையும் உணவு பரிமாறுவதையும் பார்த்து மகிழ்வதும் தனது முழு நேரமான அன்பை பொழிகிறாள். தாய் குழந்தைகளின் படிப்பு காலமான 6 வயது முதல் 12 வயது வரை நமக்கு அரிச்சுவடி முதல் நமது அறிவு வளர்ச்சியுடைய முழு கவனத்தையும் செலுத்துகிறாள். நமது அறிவு வளர உடன் அமர்ந்து பல தெளிவுகளை வழங்குகிறாள். அன்பையும் வெளிப்படுத்துகிறாள். பிள்ளைகளின் திருமண வயதான பொழுது முழு கவனத்தையும் செலுத்தி துணையை தேடி நமது மகிழ்ச்சிக்கு உறுதுணையாக உள்ளார். வீட்டில் சமைப்பதும் தூய்மைப்படுத்தும் வேலையும் செய்து நமது பலுவை குறைத்து அன்பை பொழிகிறார். தாயின் முதுமை காலத்தில் தனது பேரன் பேத்திகளை கவனித்துக் கொண்டு தனது பிள்ளைகளின் பொறுப்புகளை குறைக்கிறார். தனது ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் பிள்ளைகளுக்கு சுமையை குறைத்து கொண்டே இருக்கிறாள். அந்த தூய்மையான அன்பு எப்பொழுது மாறுவது? தாய் இறந்த பிறகும் அவளது ஆத்மா பிள்ளைகளின் வாழ்வை பற்றிய நினைவு மட்டுமே உள்ளது. இறைவன் வடிவில் அன்பை செலுத்துகிறாள். இப்படி அன்பை எப்பொழுதும் அள்ளி வழங்கும் தாயின் மேலும் சில சிறப்புகளை பார்ப்போம். அன்பு, அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேசம், தியாகம் என எல்லா உணர்வுகளையும் தாய் ஒருவரிடம் மட்டுமே பெற முடியும். தாயின் அன்பை வார்த்தைகளால் சொல்ல இயலாது. வடிவம் இல்லை. அன்பை செலுத்துவதில் அளவு பார்ப்பதில்லை. சுயநலமே இல்லாத அன்பு அது. தாய் நம்மை மிச்சம் வைக்காமல் சாப்பிட வைப்பாள். ஆனால் தாய் மிச்சமுள்ள உணவை மட்டுமே சாப்பிடுவாள். அப்படி சிறப்பான தாயின் அன்பு என்றும் மாறாது. இப்படி இவ்வளவு சிறப்பான தாயின் அன்பில் மாற்றம் ஏற்படுகிறதா என்றால் இல்லை இல்லை இல்லை. அதாவது ஆதாம் ஏவாள் காலத்திலும் கிமு மற்றும் கிபி காலத்திலும் உயர்வு தாழ்வு என பல நிலைகளிலும் இந்த தாயின் அன்பில் சிறிதும் மாற்றம் இல்லை. ஆகவே தாயின் அன்பே மாறாதது. உலகில் மிகவும் சிறந்ததும் தூய்மையும் உண்மையுமான தாயின் அன்பு என்பது அன்றும் இன்றும் என்றும் மாறாது மாறாது மாறாது. Thank you for watching Jubo Cat. தாயின் அன்பையும் தாயின் சிறப்பையும் மேலும் அறிய kindly like and subscribe. உங்களின் வேல் முருகன்.